கன்ஃபெஷன் என்றால் சொன்னதையே திரும்ப சொல்லுவது, சொல்லிக் கொண்டிருப்பதான் கன்ஃபெஷன். அது சாதாரண நினைக்காதுங்க. தட் இஸ் a law to see the God's glory. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். When you move in the law of the faith, you see the God's glory. விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமென். சரி, ஆபிரகாமுக்குள் காணப்பட்டது என்ன? விசுவாசம். இப்போ அந்த விதி ரொம்ப பேசணும். அதனால அந்த விசுவாசத்தோட ஆபிரகாமிடத்தில் காணப்பட்டது நம்பிக்கை. அப்ப நம்புவதற்கு ஏதுவில்லாததை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்ப விசுவாச விதியோட உங்களுக்கு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும். டயர்டா ஏறக்கூடாது. ஹலோ, விசுவாச விதியோட எதிர்பார்ப்பு இருந்து, ஹோப்னா எதிர்பார்ப்பு, விசுவாசத்தின் விதியோட அந்த பவுலுக்கு ஆபிரகாமுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்ப விசுவாசத்தின் விதியோட நம்பிக்கையில இருந்து கொண்டே இருக்க வேண்டும், எதிர்பார்ப்புல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கதான் அப்படியே ஆகும், அப்படியே ஆக கடவது, அப்படியே ஆயிற்று. நம்பிக்கை விட்டுறாதீங்க. டோன்ட் லீவ் யுவர் ஹோப். நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அவ டாடிக்கு விசுவாசம் தேவையில்லை. அதே 1ஆம் டாடி பேசுறாரு, விசுவாசம் தேவையில்லை. அவர் ஆவி, அவரே விசுவாசம். ஆமென். ஆனால் உங்களுக்கு எனக்கு விசுவாசம் தேவை. ஏனென்றால் நம்ம ஆவி ஆத்மா சரீரம் இந்த 3ல் இருக்கிறோம். இந்த உலக இழுப்பு இருந்துகிட்டே இருக்கு. இந்த உலக எதிர்ப்புக்கு மேலே அங்கே பலவித தாக்கங்கள், சூழ்நிலைகள் அதை சூழ இருக்கு. அதனால தான் யாத்ரா எபிரேயர் 11:1 விசுவாசத்தின் பட்டியலையே ஆவியானவர் உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அவருக்கு விசுவாசம் தேவையில்லை. அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் விசுவாசத்தை இங்கே தான் பார்க்கலாம். நீ அநேக விசுவாச வீரர்கள் அந்த அந்த அவங்களுடைய சரித்திரத்தில் தான் பார்த்தா அவங்க விசுவாசம் எங்க இதுக்கு வெளியே என்ன எப்படி பண்ணார், என்னென்ன எப்படி விசுவாசித்தாங்க, அதை உங்கள் மனதுக்குள்ளே கொண்டு வந்து அதை அப்படியே தியானம் பண்ணி அப்படியே விசுவாசித்தா அதுலேயே நீங்கள் நம்பிக்கையாக இருந்தால், இப்போ விசுவாசம் நம்பிக்கை என்ற விதி. அடுத்த விதிக்கு வர்ற ஆபிரகாம் விசுவாசம் நம்பிக்கை என்ற விதியில் மாத்திரம் இல்லை, ஆபிரகாம் விசுவாசத்தோட பொறுமையோட காத்திருந்தான். அப்ப விசுவாசம் ஒரு விதி, நம்பிக்கை ஒரு விதி, பொறுமை ஒரு விதி. அவசரப்படக்கூடாது. பொறுமை என்றால் கன்சிஸ்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் த சேம், அதுலயே இருக்கு. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதாவது நான் ஒரு ஆவியான உதவியை நாட டெய்லி ஆவியானோட உங்கள் நாளை துவக்கி கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி தோத்திரம் பண்ணி கம்யூனியன் எடுத்து எல்லாரையும் ஆசீர்வதித்து இன்னைக்கு மனதுக்கு உதவி செய்யுங்க, வாய்க்கு உதவி செய்யுங்க. அப்பா கிருபப்பா கிருபப்பா கிருப பண்ணா நீங்கள் தேவ பலனை பார்ப்பீங்க.